ஸ்ரீ மிருத்யுஞ்சர் கதை. பேதரி என்பது ஒரு அழகிய நகரம். இந்த நகரத்தை சாந்த பிரம்மணி என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவர் எப்பொழுதும் அரசியலை கவனியாமல் அந்தப்புரத்திலேயே கிடந்து உழல்பவர். ஒரு சமயம் அரண்மனை மேன்மாடத்திலிருந்து பழங்களைத் தின்று அரசனும் அரசியும் தோள்களை கீழே வீசி எரிந்து கொண்டிருந்தனர். அந்த சமயம் அங்கே வந்து கொண்டிருந்த பனகர் என்ற சாது அந்த பழத்தோள்களை பொறுக்கித் தின்றார். அதைக் கண்டு அரசி, யாரோ ஒரு பிச்சைக்காரன் நம் அரண்மனைக்குள் புகுந்து பழத்தோலை எடுத்து தின்கிறான். காவலை கடந்து இவன் எப்படி உள்ளே வந்தான் என்று காவல்காரரை கேட்க அவர்கள் ஓடி வந்து பனகரை அடித்து வெளியே செல்ல இழுத்தனர். அடிபட்டவுடன் பனகர் கலகலவென்று சிரித்தார். இதை கண்ட அரசர், அடிபட்டவன் அழுவதற்கு பதில் சிரிக்கிறானே, இதன் காரணம் என்ன என்று அறிய நினைத்து அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். பனகர் அரசர் முன் நின்றார். சிரித்ததன் காரணம் கேட்க அதற்கு அவர், தோளை தின்ற எனக்கே இத்தனை அடிகள் கிடைக்குமானால் பழத்தையே தின்னும் உனக்கு எத்தகைய தண்டனை கிடைக்குமோ என்று எண்ணினேன். அதனால் சிரிப்பு வந்தது. மேலும் அரசன் மகாவிஷ்ணுவின் அம்சமென்று சொல்கிறோம். துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டியது. அப்படியிருக்க காரண காரியங்களை ஆராயாமல் கோபம் கொண்டாய். சாந்த நிலையை பழக வேண்டியது அரசன் கடமைகளுள் ஒன்று என்று அரச நீதியையும் தெய்வ பக்தியின் அவசியத்தையும் விளக்க அரசருக்கு ஞானோதயம் உண்டாயிற்று. இறைவனது திருப்பணிக்கே தம்மை அர்ப்பணம் செய்து கொள்ள அந்த அரசர் விளைந்தார். இதையடுத்து சில நாட்களுக்கெல்லாம் பண்டரீபுரம் செல்லும் அடியார் திருக்கூட்டம் ஒன்று அந்த ஊரின் வழியே சென்றது. அரசரும் அவர்களுடன் செல்ல சித்தமானார். அரசர் தன் கடமைகளை எல்லாம் தக்கவர்களிடம் ஒப்புவித்து துறவிக்கோலம் பூண்டு சென்று பண்டரீபுரத்தை அடைந்தார். சந்திரபாகா நதியிலே நீராடி இறைவனது திவ்ய மங்கள விக்கிரகத்தை மார்புறத் தழுவி அகமகிழ்ந்து, ஏ பாண்டுரங்கா, பித்தனாக வந்து எனக்கு உபதேசம் செய்தாய். இப்பொழுது நீயே தஞ்சம் என்று வந்துவிட்டேன். என்னை தடுத்து ஆட்கொள்வது உன் கடமையல்லவா என்று பலவாறு துதித்து அங்கேயே தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் அரசனான சாந்த பிரம்மணி. இப்படி நாட்கள் 3 ஆயின. ஒரே நிலையில் தியான சமாதியில் ஆழ்ந்திருந்த அவரைக் கண்டு ஊரே வியந்தது. 4ஆம் நாள் நடுநிசி. தன்னை யாரோ மலர் கொண்டு தொடுவது போல் உணர்ந்து திடுக்கிட்டு கண்விழித்தார் அரசர். இறைவன் நீலமேக சியாமளனாய், பொன் முடியும் காதிலே குண்டலங்களும் ஒளிவீச, முகத்திலே புன்னகை விளங்க எதிரே நின்றான். அவன் கைகளிலே ஓலை சுவடி. விவேக சிந்து என்ற அந்த நூலை அரசனிடம் அளித்து, வத்ச, நீ வருந்தாதே. அருகிலுள்ள கல்யாணபுரமென்னும் நகரிலே சகஜானந்த சுவாமி என்ற ஒரு பெரியார் இருக்கிறார். அவரை குருவாக ஏற்று உபதேசம் பெறுவாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினான். சாந்த பிரம்மணியின் இதயம் ஆனந்த மிகுதியினால் பூரித்தது. நாக்குளர கண்கள் பனிசோர பல பாடல்களால் இறைவனை துதிக்கலானார். அன்று முதல் நாள்தோறும் விவேக சிந்துவை பாராயணம் செய்து வரலானார். எதிர்பாராத வகையாக கல்யாணபுரம் சகஜானந்தர் பண்டரிநாதனது தரிசனத்திற்காக வந்து சேர்ந்தார். இறைவனது கட்டளையை தெரிவித்து விவேக சிந்துவையும் காண்பித்து வணங்கி நின்றார் அரசர். சகஜானந்தர் இவருக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்து மிருத்யுஞ்சயர் என்ற தீக்ஷா நாமத்தையும் சூட்டிச் சென்றார். அந்த நகரிலே ஜங்கமர்கள் என்று சொல்லும் லிங்க கட்டிகள் அதிகம். அவர்கள் வீர சைவர்கள். அவர்களுள் ஒருவனான பவராயன் மிருத்யுஞ்சரது பெருமையைக் கண்டு அவரது சீடனானான். அதை அறிந்த அவர்களது குருவான சமூச்சி என்பவர்
பவராயனை ஜாதி பிரஷ்டம் செய்துவிட்டார். பவராயன் இதைப்பற்றி சகஜானந்தரிடம் முறையிட்டான். அவர் அதை பொருட்படுத்த வேண்டாமென்று சொல்லி ஞானோபதேசமும் செய்தார். அந்த சமயம் அந்த நாட்டை காசியபதி என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மிகச் சிறந்த சிவபக்தன். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சிவனடியார்களுக்கு அன்னமளித்து வந்தான். ஒரு நாள் அங்கே எல்லோரையும் உட்கார வைத்து பரிமாறி முடித்த பின் லிங்கதாரிகள் அனைவரும் நிவேதனம் செய்யும் பொருட்டு தங்கள் கழுத்திலே அணிந்துள்ள லிங்க பெட்டிகளை திறக்க அவைகளுள் சிவலிங்கங்கள் காணப்படவில்லை. இது கண்டு அனைவரும் திகைத்தனர். இதுவரை நடந்தறியாத இச்செயல் எப்படி நடந்திருக்கும் என்று விளங்காமல் தவித்தனர். இது கண்டு அரசன், நீங்கள் பெரியோருக்கு ஏதேனும் அபச்சாரம் செய்திருக்க வேண்டும், அதன் விளைவுதான் இது என்று சொல்லி சமூச்சியை அழைத்து அண்மையில் ஏதேனும் நடந்ததோ என்று கேட்க அவர் பவராயன் செய்தியை விளக்கினார். இதை கேட்டு அரசன், அடடா, எத்தகைய பெரும் தவறு செய்துவிட்டீர்கள். அவர் உபதேசிப்பது சிவமந்திரமோ விஷ்ணு மந்திரமோ நாம் அறியோம். அவரது தீக்ஷா நாமம் மிருத்யுஞ்சயர். இந்த பெயர் யாருடையது? காலனை வென்ற கால சம்ஹார மூர்த்தியைத்தான் மிருத்யுஞ்சயன் என்று அழைக்கின்றோம். ஸ்ரீமன் நாராயணனது அடியார் சிவபெருமானது அற்புதமான திருநாமத்தை தீக்ஷா நாமமாக பெற்றிருப்பதிலிருந்தே அவரது சமரச பாவம் விளங்கவில்லையா? எழுந்து சென்று அவருடைய திருவடிகளிலே வணங்கி மன்னிப்பு கேளுங்கள் என்றான். சிவனடியார்கள் மிருத்யுஞ்சயரது இல்லத்தை நாடினர். வணங்கி வழிபட்டனர். லிங்கங்கள் தாமே வந்து சேரும், கவலையுற வேண்டாம் என்று கூறி ஆசீர்வதித்தார் அவர். அடியார் மீண்டும் சாமாராதனையில் வந்து அமர்ந்தனர். அங்கே பூஜை செய்யும் இடத்தில் எல்லோருடைய சிவலிங்க மூர்த்தங்களும் மலர் குவியலின் நடுவே அமர்ந்திருந்தன. இதில் யாருடையது எது என்று எப்படி கண்டுபிடித்து எடுப்பதென்று விளங்காமல் தவிக்க மிருத்யுஞ்சயர் நீலகண்ட மகாதேவ என்று தொடங்கி அழகிய பாக்களால் சிவபெருமானை துதி செய்ய லிங்கங்கள் அவரவர் பெட்டிகளுக்கு வந்து சேர்ந்தன. எல்லோரும் ஆச்சரியமடைந்து மிருத்யுஞ்சயரை போற்றி புகழ்ந்தனர். பிறகு லிங்கம் கட்டும் அனைவரும் பவராயரிடம் சென்று தாம் இழைத்த தவறுகளைச் சொல்லி மன்னிக்கும்படி வேண்ட பவராயர் மிகுந்த பரிவுடன் தனது குருநாதரது பெருமையை விவரித்து தீமையை ஒழித்து தூய மனத்தோடு செய்யும் பக்தியே இறைவனுக்கு உகந்தது என்பதையும் விளக்கினார்.